ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரைத்திறனாய்வாளர் சுபே. வணக்கம். வணக்கம். இப்போ படங்கள் ஓடுவது ஓடாததுங்கிறது இயல்பா மக்கள் பார்த்து தீர்மானிப்பதில்ல. படம் வர்றதுக்கு முன்னாடி அது கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் விளம்பரம். இன்னொரு புறம் அந்த சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறாங்க. அவர்களை நம்ம அணுகினா குப்பை படம் நல்ல படம் எல்லாத்தையும் அவங்க தீர்மானிச்சு கொடுப்பாங்க. நம்ம மூளைக்குள்ள அதை திணிச்சிடுறாங்க. இந்த படம் நல்ல படம் இல்லை, இந்த படம் டுபாக்கூர் படம், இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும், ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டா லைஃபே போயிடும். இந்த இந்த பில்டப் கொடுக்கறதும் இந்த இன்ஃப்ளூயன்சர் தான். இதுக்கு பணம் விளையாடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விமர்சனத்தால் படத்தை நீங்க ஓட வச்சிட முடியும், ஒரு விமர்சனத்தால் படத்தை காலி பண்ணிட முடியுங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. எத்தனையோ படங்கள் சத்தம் இல்லாம சக்க போட்டுருக்கு. சமீபத்தில் உதாரணத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்த படம் வந்த புதுசுல அதுக்கு பெரிய ஓப்பனிங் கிடையாது. அந்த படம் யாருக்குமே பார்க்கணுங்கிறதெல்லாம் தோணல. பார்த்து சூப்பரா இருக்கு சொல்லி தான் போனோம். ரைட், இதுதான் ஒரிஜினலான க்ரோத், இதுதான் ஒரிஜினலான வளர்ச்சி. நீங்க இது அப்படியே தக்லைஃப் வாங்க. தக்லைஃப் படத்துக்கு என்ன பண்றாங்கன்னா ப்ரொமோஷன் 2 மாசம் படத்துக்கான ப்ரொமோஷன் உலகம் முழுவதும் சார்ட்டர் ஃபிளைட்ல போறாங்க, மனிதத்திடம் டீமோட போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு அவர்களுக்கு தனியாக ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு கொடுத்து அவங்களுக்காக தனியாக ஈசிஆர் ரோட்ல ஒரு ரிசார்ட் புக் பண்ணி தனியாக ஷோவே பண்ணாங்க. என்ன படம் ஓடிச்சு? அப்ப கதை இந்த கண்டென்ட் இருந்தால் தான் படம் ஓடும். அது எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சாலும் படத்தை ஓட வைக்க முடியாது. இந்தியன் 2க்குலாம் என்ன பில்டப்! அந்த அவர் பொண்ணு தனியா பாடுது, கமல், அப்புறம் சித்தார்த்தெல்லாம் கொடுத்த பில்டப் எப்பா இந்தியன் 2க்கு சான்ஸே இல்லை. கமல் மாதிரி ஒருத்தர் கிடையாது. என்னென்னமோ பேசுனாங்க. இல்லை, அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சினிமா விமர்சகர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு படத்தை ஓட வச்சிட முடியாது. படம் நல்லா இருந்தால் ஓடும். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா படம் பார்க்குற எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. எல்லாரும் ஏதாவது சோசியல் மீடியா இருப்பான். இப்போ அவன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஐடி கம்பெனி வேலை பார்ப்பான், ஆட்டோ ஓட்டுவான், டிரைவராக இருப்பான், ஹோட்டலில் வேலை வைப்பான். படம் பார்த்து நல்லா இல்லைன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டான்னு வச்சுங்க. படம் பார்த்து நல்லா இல்லை, படம் மொக்கன்னு அவன் போட்டான்னா அது போயிடப்போகுது, சேர்ந்துட போகுது. படம் நல்லா இருக்குன்னா படம் இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு. 10:30 காலையில் 10:30 இன்ட்ரோவில் போட்டுறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே அப்படின்னு போட்டு படம் முடிஞ்சவங்களே போட்டான். அவன் பாத்ரூம் போறதுக்குள்ளே விமர்சனத்தை போட்டு போயிடறான். படம் இன்டர்வல் பிளாக்ல எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கு ஒரு இதை போட்டு போயிடறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே அப்படின்னு போயிட்டு போறான். என்ன முடிச்சுட்டு படம் பார்த்து வெளியே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறான். படம் மொக்க, படம் சூப்பரு, பார்க்கலாம். இது எத்தனை பேரை நீங்க தடுப்பீங்க? படம் பார்க்குற ஒரு தேட்டர்ல 150 பேர் படம் பார்க்கணும் வச்சுக்கோங்க. 200 பேர் கையிலையும் ஃபோன் இருக்கு. 200 பேர் இன்ஃப்ளூயன்சர் தானே. அப்ப நீங்க யாரை தடுப்பீங்க? யாருனால படம் ஓடுது? அதே நல்லா இருந்தா அந்த படத்தை அவனே ப்ரமோட்டும் பண்றானே. அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்னால படம் ஓடும், இவங்கள்ட்ட போய் காசு கொடுத்தா படம் ஓடும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். இப்ப சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. விஜய் டிவியில் நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்னைக்கு டேட்னு சொல்லுங்கள், அன்றைக்கி நான் அவைலபிளாக இருந்தால் நான் வர்றேன் அப்படின்னு. என்ன தலைப்புன்னு கேட்டேன். சினிமா விமர்சனத்தை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் இன்னைக்கு உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சினிமா விமர்சனத்தை ஆதரிப்பவர்கள் தான், ஆனால் அதே நேரத்தில் அது வரைமுறை மீறாமல் இருக்கணும், வரைமுறை மீறாமல் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரின்னு கேட்டாங்க. அவர் பல காரணங்களால அவங்கள கூப்பிட முடியாமல் போச்சு, நானும் போக முடியாமல் போச்சு. ஆனால் அதில் பேசப்பட்ட ஆட்கள் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த யூடியூப் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்கல்ல சினிமா விமர்சகர்கள், அவர்களை மட்டும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அதை எதிர்த்து பேசக்கூடிய சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர், ஒரு பெண் எழுத்தாளர், 2 பேர் இருக்கிறாங்க. இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். சோசியல் மீடியாவில் சினிமாவை பற்றின விமர்சனங்கள் எதுவும் இவர்கள் யாரும் பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியிலையோ ஒரு நாள் திரைப்படத்தை பற்றின ஆராய்ச்சியோ கட்டுரைகளோ புத்தகங்களோ எழுதுவங்க யாரும் கிடையாது. படம் பார்த்துருப்பாங்க, படம் பிடிக்குதோ இல்லையாங்கிறத ஒரு ஃபோன்லையோ வீடியோலையோ எடுத்து அவங்க போட்டு அதில் அவங்க ஃபேம் ஆனவங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில் இவங்க 2 பேருக்குள்ள தான் கான்வர்சேஷன். நீங்கள் பேலன்ஸ்டாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறா இருந்தால் உண்மையிலே சினிமா விமர்சனத்தை காலங்காலமாக எழுதக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், ஒரு சீனியர்ஸ் அவங்க 2 பேர் இருக்கணும்ல. அவங்க அந்த நிகழ்ச்சியில் இல்லை. இப்போ அந்த மெயின் ஸ்ட்ரீமே அவங்க மட்டும்தான் ஒட்டுமொத்த சினிமாவையும் தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணால் படம் ஓடிடும், இவங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணலன்னா படம் ஓடாது அப்படிங்கிற கான்செப்டே தப்பு. இது தயாரிப்பாளர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டு வச்சு படம் பண்ணுவோம், அவங்க படத்தை ப்ரமோட் பண்ணிடுவாங்க. எந்த படம் ஓடி இருக்கு? அப்படி பிரமாண்டமாக இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நீங்கள் சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு 15,000 20,000 வரைக்கும் காசு கேட்குறாங்க, யூடியூபர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. சில பேர் கேட்குறாங்க. ஒரு யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் சில பேர் உங்க படத்தை ப்ரமோட் பண்றேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்குறாங்களா? வாங்குறாங்க. ஓகே. பெரும்பாலானவர்கள் வாங்குறார்கள். ஒருத்தர்லாம் ஒரு படம், பெரிய படம், அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த படத்துக்கு 20,000 கொடுங்க அப்படின்னு.
அவ்வளோ தர முடியாது போடான்ட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி படம் ஃபர்ஸ்ட் ஷோ வெளியில் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி தப்பாக கமெண்ட் போட்டுட்டு இருக்காப்புல, வீடியோ போடுறாரு. ஒரு சில நிறுவனங்கள் அவங்களே கொடுக்குறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குல்ல, FDFS சொல்லுவாங்க. அந்த FDFSக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாங்கல்ல, அந்த நேரத்தில் இவங்க ஆட்களே 10 பேர் அனுப்புறாங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது வெளியே வரப்ப அந்த சான்ஸே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவானே, அதில் இவங்க ஆட்டு தான் அவங்களுக்கு 1000-500 கொடுத்து சான்ஸ். தக்லைஃப் பார்த்துட்டு 2-3 பேர் வேற லெவல் நாயே சீரியஸான்னு பார்த்தா அவன் படமே பார்த்துக்க மாட்டான். அந்த மாசம் 2 மட்டும் சொல்லி அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து, அந்த கிறுக்குத்தனம் பண்றவங்களா தனி செட், தனி சம்பளம், அவங்களுக்கு தனி பேமெண்ட். மாஸ்டர் வேற லெவல் அதை கண்டென்ட் கொடுக்குறதுக்காக. ஏன் அவ்வளோ ஏன் போறீங்க? ஆடியோ லான்ச் நடக்குது இல்லையா, ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கே கண்டென்ட் கொடுக்குறதுக்கு காசு கொடுத்தா கொடுத்துறாங்க. ஒரு 50 கேமரா இருக்கு, 50 கேமரா அப்படின்னு நீங்க ஆடியோ லான்ச் இவர் வெளியிடுறார், அவர் வாங்கிறார் அப்படின்னு நம்ம செய்தியா இருக்கார்ல, அந்த ஆடியோ லான்ச் ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணா தான் போகும். அப்படி இந்த கோமாளித்தனம் பண்றதுக்கு காசை கொடுத்து ஆளை கொடுத்துறாங்க. இது இன்னைக்கு சினிமா நிலைமை ஆகி போச்சு. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இந்த மாதிரியான யூடியூப் பிரபலங்களை வைத்து ஒரு படத்தை ஓட வைக்க முடியுமானா முடியவே முடியாது. ஒரு படத்தை அழிக்கவும் முடியாது. நல்ல படம் அதுவா அது இலக்கு நோக்கி போயிடும், தேடி போயிடும். அப்போ இது இப்போ ஒரு ஓடாத படங்கள் என்ன சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் போச்சு, அவங்க தான் தப்பா ரிவ்யூ பண்ணிட்டாங்க. தப்பா ரிவ்யூ பண்ணாங்கன்னா எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்சர் இருப்பான் வீடியோ போடுறவன்? ஒரு 10 பேர் இருப்பானா, 50 பேர் வச்சுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஆள்லாம் நல்ல படம் பார்த்தவன் தான் இருப்பான், அவன் விமர்சனம் பண்ணுவான்ல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை யாரும் பெருசாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் கிடையாது, யாரும் அவங்க ப்ரொமோட் பண்ணல, படம் நல்லா இருந்துச்சு, ஓடிடுச்சு. அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்களால் படத்தை ஓட வைக்க முடியும், படத்தை முடைக்கிற முடியுங்கிற கான்செப்டே தப்பான கான்செப்ட். நம்ம தயாரிப்பாளர் சொன்னால் இவங்க யாரும் காசு கொடுக்காங்க, காசு வேஸ்ட் பண்ணாங்க, இவங்க நல்ல படம் ஓடாது, உங்க கேட்டாங்கன்னா துரத்தி அடிங்க, உங்களை காசு கேட்குறாங்க, இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கடா, நல்ல படம் நல்லா ஓடுனா நீங்கள் முதல்ல தயாரிப்பாளர் சொல்லணும். உங்கள்கிட்ட காசு கேட்குறானா, காசு தர முடியாது, போன் துரத்தி விடுங்க. அது இவங்க ஏன் தேடி, சில தயாரிப்பாளர் தேடி போய் கொடுக்குறாங்க, எங்கள் படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணுங்க, சின்ன படமா இருக்கு, இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுங்க. அது கூட செய்யலாம். ஒரு சின்ன படமா இருக்கு, ஒரு சேனலில் ப்ரொமோஷனுக்காக வர்றீங்க அப்படின்னா காசு கொடுத்து படத்தை விளம்பரங்கள் போடுங்க, சின்ன படங்கள் செய்யலாம். நல்லா இருக்கு, நீங்க இவன் சொன்னாதான் அந்த படம் ஓடும்னு நினைச்சு போறீங்களா, அதான் நான் மூடத்தனம்ங்கிறது. இவர் சொன்னார்னா படம் ஓடிடும், இவர் சொன்னார்னா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இங்கே விமர்சனம். அதை ஒரு காசை வாங்கிட்டு விமர்சனம் பண்ணக்கூடியவர்களுடைய சாயம் ரொம்ப குறைந்த நாளிலே வெளுத்துக்கிறோம். அது எடுபடாது இல்லைங்க. சின்ன படத்துக்கு அந்த நிகழ்ச்சியில ஒரு வைக்கப்பட்ட வாதம் பெரிய படத்துக்கு இவங்க பண்ணிடுறாங்க, ஆனா சின்ன படத்தை இவங்க பாக்குறது கூட கிடையாது, அதை பத்தி பேசுவதே கிடையாது. அதாவது தயாரிப்பாளர் தரப்புல என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஒரு 5 சேனல் எப்பா ஒரு படம் அந்த சேனல்ல இப்படி பேசுவாங்கன்னு பார்க்கணுங்கிற ஒரு துன்பத்தை உருவாக்கிடுறாங்க. அவங்க இப்போ தயார் பண்ண சொல்றா, அப்போ எங்க படத்தை பத்தி ஏன் நீ பேசவே மாட்டேங்கிற, சில படங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற, எவ்வளோ அற்புதமா படம் பண்றோம்னு. அந்த பேரன்பும் பெருங்கோம்பும் பத்திலாம் யாரும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. நானும் அந்த படத்தை பார்க்கல, அது நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், முற்போக்கு அமைப்புகள் எல்லாருமே அந்த படத்தை பாராட்டுறாங்க, நான் இந்த படத்தை பார்க்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஏன் சில படங்களை கண்டுக்கிறதே இல்லை, ஆனா பெரிய படங்கள் எவ்வளவு மசாலா குப்பையா இருந்தாலும் பெரிய நடிகர்கள் படங்களை விழுந்தடிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு பாராட்டுறீங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கமர்ஷியல் தான். இப்போ நீங்கள் ஒரு பெரிய படத்தை இப்போ நீங்களே பேரனும் பெருங்கோன்னு படத்தை பற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டிங்கன்னா எவ்வளோ வியூஸ், எவ்வளோ ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க? ரொம்ப குறைவாக தான் வருவாங்க. கமல்ஹாசன் படமோ ரஜினிகாந்த் படம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. ஒரு சேனலை ஸ்டார்ட் எடுங்க, இந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணுங்க, டீம் இன்டர்வியூ கொடுங்க, அதை செய்யுங்க. ஒரு படத்தோட டீமை வச்சு அந்த படத்தை பற்றி இன்டர்வியூ. இவங்க சேனலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சின்ன சேனல் தான் பார்க்க, எவ்வளோ மில்லியன் சேனல்ல சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த சேனல் தான் நீங்க பண்றீங்க. நீங்க 4 யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அந்த 4 யூடியூப் சேனலுக்கு கமல்ஹாசன் கூப்பிட்டா போறாரு, மணிரத்னம் கூப்பிட்டா போறாரு, ஆனா அந்த சேனல் எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனா சின்ன சேனல் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? சின்ன சேனல் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? சின்ன சேனல் வேணா 1 மில்லியன் இருக்கு, ஒரு சேனல் நம்ம சேனல் எடுத்துக்கலாம், 1 மில்லியன் இருக்கு, உங்கள்கிட்ட யாராவது கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? ஆனா குறிப்பிட்ட ஒரு சேனலுக்கு மட்டும் திரும்ப கொடுக்குறீங்க. அப்போ நீங்களே பார்சியாலிட்டி பாக்குறீங்கல்ல, சேனல் சின்ன சேனல் பேர். அப்போ படம் பார்க்குறவங்க அப்படிதான் பாக்கெட் பார்ப்பாங்க. நீங்கள் பேசுங்க, சின்ன சேனல்லையும் பேசுங்க, சின்ன சேனல்லாம் பெரிய சேனல்லாம் கிடையாது. அது என்ன கண்டென்ட்ல பேசுறாங்க, இவங்க பேசினா போய் ரீச் ஆகுமா, அதையே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 4 பெரிய சேனல் இருக்கு, அந்த பெரிய சேனலுக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. சின்ன சேனல்லாம் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதே தக்லைஃப் எல்லாம் ஒரு 4 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாங்க. யார் மற்ற சேனலுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? குறைந்தபட்சம் ஒரு கண்டென்ட்டை எடிட் பண்ணியாவது கொடுத்துருக்கணும். நீங்களே ஷூட் பண்ணி இந்த சேனலை கொடுங்க, நீங்க கொடுத்துருக்கீங்களா? அப்போ நீங்களே சின்ன படம் பெரிய படம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நீங்கள் எப்படி தானே பார்க்குறீங்க?
சின்ன சேனல்ல பெரிய நடிகருடைய படத்தை போட்டால் தான் வியூஸ் போகும். அதுக்காக அவங்க செய்யறாங்க. நீங்க பெரிய சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தா தான் நாங்க எங்களுக்கு ஒரு கெத்தா இருக்குன்னு அங்க போய் உட்காருறீங்க. இது உங்க மேலே தவறு இருக்குல்ல. ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. அப்ப நல்ல படமா இருந்தா சின்ன சேனல் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டூரிஸ்ட் வேலையை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய பேசுறாங்க. அப்ப இது ரெண்டு பக்கமுமே இருக்கு. இதுல இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறதுனால தான் படம் ஓடுது, இவங்க பேசினா தான் படம் ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. நீங்க எவனும் காசு கொடுக்காதீங்க, அவங்களை கண்டுக்கிறாங்க. நல்ல படம் நல்லா தான் ஓடும், அவ்வளவுதான். அதுக்காக வருத்தப்படவோ ஒருத்தர் காலி பண்ணிடவோ முடியாது. கண்டிப்பா அந்த சினிமா உலகு இன்று முழுக்க வியாபாரமாக மாறி ஒரு படம் நல்லா இருக்குங்கிறத மக்கள் பிராண்டா மாறினது போய் புது புது அமைப்புகள், புது புது விஷயங்கள், மார்க்கெட்டிங், இதெல்லாம் தீர்மானிக்குது அப்படிங்கிற விஷயத்துல. ஆனா அதையும் தாண்டி நல்ல படம் எடுத்தீங்கன்னா எந்த விளம்பரமும் இல்லாம ஓடும். மல்லிகைப்பூக்கு எதுக்கு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ஒரு திரை திறனாய்வாளராக பதிவு செஞ்சிருக்கீங்க.